வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை பெற அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதுக்கான ஃபுல் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களும் சுகாதார பாதுகாப்பு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. 6 கோடி மூத்த குடிமக்களை கொண்ட சுமார் 4.5 கோடி குடும்பங்கள் 5 லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடுடன் குடும்ப அட்டையில் பயனடைவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஒப்புதலின் மூலம் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் சமூக பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் PMJயின் பயன்களை பெற தகுதியுடையவர்கள் என்று கூறியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இது இப்போ எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. எப்படின்னா, உங்க குடும்பத்துல 70 வயசுக்கு மேல இருக்கிற மூத்த குடிமக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலா வந்துட்டு அவங்களோட எக்கனாமிக் செக்ஷன் எல்லாம் பொருட்படுத்தாம, அதாவது வருமானம் இருக்குல்ல, ஆண்டு வருமானம் பொருட்படுத்தாம அவங்களுக்கு 70 வயசு ஆயிட்டு இருந்தாவே அவங்களுக்கு தனியா ஒரு கார்டை ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆயுஷ்மான் பாரத்தோட கார்டை தனியாவே ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள மூத்த குடிமக்களுக்கு கீழ் புதிய தனித்துவம் அட்டை வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே காப்பீடு செய்யப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் தங்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை கூடுதல் டாப் அப் பலனை பெறுவார்கள். அவர்கள் 70 வயதுக்கு உட்பட்ட குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை. அதாவது அவங்க ஆல்ரெடி ஃபேமிலியில 70 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா அவங்க இந்த ஃபேமிலிக்குள்ள அந்த காப்பீடை பயன்பெறணும் அப்படின்னு இல்லை, தனியாகவே அவங்களுக்குன்னே ஒரு 5 lakhs வருஷம் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸில் டாப் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மத்திய அரசு சுகாதார திட்டம், முன்னாள் படை வீரர் பங்களிப்பு சுகாதார திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மத்திய ஆயுதப்படை, CAPF போன்ற பொது சுகாதார காப்பீட்டு திட்டங்களின் பலன்களை ஏற்கனவே பெற்று வரும் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் தங்கள் தற்போதைய திட்டத்தை தேர்வு செய்யலாம் அல்லது PMJயை தேர்வு செய்யலாம். தனியார் சுகாதார காப்பீட்டு பாலிசிகள் அல்லது ஊழியர்களின் மாநில காப்பீட்டின் கீழ் உள்ள 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் PMJயின் கீழ் பலன்களை பெற இத்திட்டம் தகுதியுடையதாகும். அதாவது ஆல்ரெடி நீங்க எதனா இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலோ அதுலயும் நீங்க பயன்பெறலாம், இல்லைன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே கூட பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தான். இது ஃபியூச்சர்ல அமல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இதில் பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஓகே மக்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.